ஓகே, இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $92,700 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா ப்ரைஸு பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. அதாவது 96லேருந்து 81 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வேறு பொங்கல் இருந்துங்களா, ஸோ கொஞ்சம் அங்கங்கே வெளியில் போகிறதுக்கு இது வந்தது. ஸோ அதனால தான். ஓகேங்களா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் இந்த 96,000 ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் பாயிண்ட் ஓகேங்களா, இந்த 96,000க்கு மேலே ப்ரைஸு போயிருக்கு. ஓகேங்களா, ப்ரைஸு போயிருக்கு. ஆனால் அதுக்கு மேலே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆக முடியல. ஈவன் தோ நம்மளுக்கு டெய்லி கேண்டலில் வந்து 96,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா கூட, ஆனால் வீக்லி கேண்டலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,000க்கு மேலே போய் ஒரு பிக்கஸ்ட்டு மறுபடியும் ப்ரீவியஸ் கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் மார்க்கெட்டு தப்ப கீழே வந்தது. சரிங்களா, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ நேற்று போன வாரத்தோட ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் 96,000க்குள்ளே வந்துட்டு போன வாரம் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, இந்த கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இவ்வளோ நாள் ட்ரேட் ஆகிருந்தான். இப்போது இந்த கேண்டலோட ரேஞ்சுக்கு மேலே பிக்கஸ்ட்டு வந்திருக்கான். சரிங்களா. இப்போ அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு தற்போதைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு அவன் கீழே வந்திருக்கான். சரிங்களா. ஸோ இது மேலே அகெயின் ஏற ஆரம்பிச்சதுன்னா எப்போ ப்ரைஸ் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, ரீசெண்டான ஆகி 98,000 கிட்ட. ஓகேங்களா. ஸோ இந்த 98,000 பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. டெய்லியில் க்ளோஸ் வச்சிருந்தா வேலைக்கு ஆகாதுங்க, வீக்லியில் க்ளோஸ் வைக்கணும். ஒரு பாயிண்ட். ஸோ இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சப்ளை ஏரியா வேறு இருக்குது. ஓகேங்களா. சப்ளை ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100,000லேருந்து 105,000. ஓகேங்களா. இது வந்து ஒரு சப்ளை ஏரியா. சரிங்களா. இந்த சப்ளை ஏரியா 105,000க்கு மேலே கேண்டல் ஓகேங்களா, வீக்லி கேண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகிற பட்சத்தில் BTC 116 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு இந்த சப்ளை ஏரியா ஃபெயிலியர் ஆகணும். ஏன் இந்த சப்ளை ஏரியா ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்ளை ஏரியாவிலேருந்து தான் ப்ரைஸு நல்லா ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போது அகெயின் நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியாண்ட ப்ரைஸு பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் தான் ப்ரைஸு 116க்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லாவே மேலே ஷூட் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு நம்மளுக்கு 105க்கு மேலே வந்து கேண்டல் கட்டாகி க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அது வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 105க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாதான் அது நடக்கும். சரிங்களா. பட் வைக்கலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழ் நோக்கி தான் வரும். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 96,000க்கு மேலே பிக்கஸ்ட்டு வந்திருக்கு, அதாவது வீக்லி கேண்டில். ஓகேங்களா. ஸோ இந்த வீக் கேண்டில் வந்து நம்மளுக்கு டூ ஆர் டை அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த வீக் கேண்டில் நம்மளுக்கு எக்காரணத்துக்கு கொண்டோ 90க்கு கீழே ஓகேங்களா, அது குறிப்பிட்டு சொல்லணும்னா 89,900 அதுக்கு கீழே கேண்டில் வந்து இந்த வார கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஆனால் இதுக்கு கீழே நம்மளுக்கு பிக்கஸ்ட்டு உள்ளே வரலாம். இங்கே நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி பிக்கஸ்ட்டு உள்ளே வரலாம். ஆனால் கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா அகெயின் BTC நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த லோக்கு கீழே வந்து டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். சரிங்களா. அது டபுள் பாட்டம் ஆகிறோன்னா என்னன்றது நம்ம அப்புறமா பார்க்கணும், அந்த இடத்துல வரும்போது தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட லோ 89,500. சரிங்களா. இதுக்கு கீழே கேண்டலை க்ளோஸ் வச்சிட்டான்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா. கீழ் நோக்கி வந்தானா எதுவுக்கு வருவான்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்குன்றது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பியரிஷ் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நாளாக பேட்டர்னே நம்மளுக்கு பெருசாக கிடைக்கலங்க. இதுதான் நம்மளுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு கிடைக்கிற ஃபஸ்ட்டு பேட்டர்ன். ஓகேங்களா. அதுவும் வந்து பியரிஷ் பேட்டர்னாக இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகலை.
இது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு 87,000 ப்ரைஸ் பிரேக் பண்ணி கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு அதாவது இந்த பியரிஷ் ஃப்ளாக் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸு ஒரு பெரிய ஃபால் நோக்கி வரும். ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 50,000க்கு கீழே கூட போகலாம். அதாவது 50,000க்கு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிடிசி இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பார்க்கும்போது லாஸ்ட் சைக்கிளில் வந்த ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சைக்கிளில் கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது எப்போ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 மார்ச். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளாக் பேட்டர்ன் நடந்து அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகி ப்ரைஸ் கீழே வந்து ஒரு நிமிஷங்க. ஓகே, இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து அப்புறம் பிரேக் டவுன் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்தது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தான் ப்ரைஸு தற்போதைக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே திட்டம் அதே மாதிரி தான் இருக்கும். சும்மா சின்னது பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து கன்சல்டேட் ஆகி கீழே வரும், திரும்ப இங்கே வந்து கன்சல்டேட் ஆகி கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தான் தற்போதைய வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது புல்லிஷ்னா கீழே வந்துட்டு, ஓகேங்களா, இதுக்கு கீழே வந்துட்டு அகெயின் ப்ரைஸ் திரும்பி மேலே போகணும். ஓகேங்களா? அப்படி மேலே போய் இந்த வார கேண்டலு நம்மளுக்கு 98க்கு மேலே க்ளோஸ் வச்சானா இது ஓரளவுக்கு வந்து புல்லிஷ் ஃபார்மேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் எது வைக்க போவான்னு பார்த்தீங்கன்னா 100,000 105,000. ஓகேங்களா? அங்கே என்ன நடக்கிற ரியாக்ஷன்றதை வச்சு பார்க்கணும். சரிங்களா? இன்கேஸ் நம்மளுக்கு கீழே விழுந்தானா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த 74,000 ரேஞ்சுக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ நியர் டு 50,000 வரைக்கும் கூட வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல வந்ததுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அக்குமுலேஷன் ஆகி ப்ரைஸு அகெயின் ஒரு பெரிய அக்குமுலேஷன் ஆகி ஒரு பெரிய புஷ் மேலே கொடுக்குற சான்ஸ் இருக்கும். அது நியூ ஆல் டைம் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கேருந்து போகணுன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு இந்த 105 உடைக்கணும். இந்த 105 உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சானா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 105 உடச்சி க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு ஆல் டைம் ஆகி போகுமான்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரிய. 116 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 116 இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த 116 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதை நோக்கி தான் போவோம். சரிங்களா? அதாவது இந்த லெவலை உடச்சிட்டானா 105 உடச்சிட்டானா, சரிங்களா, இல்லை இந்த லோக்கு கீழே உடச்சிட்டானா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ட்ராப் இருக்குது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் தூரமாக தான் வரும். ஓகேங்களா? பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். அதே மாதிரி பிப்ரவரிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 hour அப்டேட் கூட நான் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ப்ரைஸ் இப்போ 96 உடச்சிருச்சு. ஓகேங்களா? 96 உடச்சதுனால நம்மளுக்கு வந்து 4 hour ரேஞ்ச் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதாவது இந்த வருஷத்தோட முதல் கேண்டல் இது. ஓகேங்களா? இந்த முதல் கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பார்ப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் வந்து அந்த லெவலுக்கு வராது. பட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 hour அப்டேட்டும் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ வருஷத்தோட முதல் கேண்டல் வந்து எப்படி முடியுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வார கேண்டலும் நம்மளுக்கு க்ளோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த வார கேண்டல் நம்மளுக்கு டூ ஆர் டை. ஓகேங்களா? ஸோ மேலே போய் 98க்கு மேலே க்ளோஸ் வச்சானா இது புல்லிஷ். வந்து அது வந்து அடுத்தது 100,000 போவோம். 100,000 என்ன நடக்குதுன்னு பார்த்து 105 உடச்சிட்டானா அங்கேருந்து 116 சாதகமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இவன் பிரேக் பண்ணி 89க்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டானா இது பியரிஷ் ஃபார்மேஷனுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ நாளைக்கும் வீடியோ வருங்க. நாளைக்கு வந்து இந்த ஈத்தீரியம் அப்டேட்டோட சேர்த்து நான் வந்து வீடியோ போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக என்ன டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.